ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக, கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷன் 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும்படியாய் ஓய்வு நாளை ஆசீர்வதித்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்தின் கர்த்தாவே, முதலாம் ஓய்வு நாளுக்காக எங்களை கடந்து கொண்டு வந்திருக்கிறதை நாங்கள் துதிக்கிறோம். கடந்த 4 மாதங்கள் நடத்திய நம்முடைய கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். இந்த 5வது மாதமும் நீர் எங்களுக்கு நடத்துவதற்கு கிருபையுள்ளவராய் இருக்கிறதே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகமானது எங்களோடு வரப்போவதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் ஒரு விசையாய் இந்த ஓய்வு நாள் ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாடல்களை ஆசீர்வதிப்பீராக, துதியின் ஆராதனைகளை ஆசீர்வதிப்பீராக, வாசிக்கப்படும் சங்கீதம், வேத பாடங்கள் ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய பிள்ளைகள் செலுத்தும் உற்சாகமான காணிக்கைகளையும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பந்தியும் ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவரின் கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய அபிஷேகமானது, ஆவியானவர் அபிஷேக காற்றானது இந்த இடம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கும்படியாய், ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கும்படியாய், ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மீது நிரம்பி இருக்கும்படியாய் உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசையாய் நீர் ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி நடத்தும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், ஜெபிப்போரை கைவிட மாட்டார். சுகத்தடி விரல் நீட்டை போக்கி இவை சொல்லை நடு நின்று நீக்கி
முகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் கிருபை என்னும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் அவர் சொல்லி நடக்காதது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காதது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் அவர் சொல்லி நடக்காதது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காதது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாட செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் துதி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார் உன்னாத்துமாவை திருப்தி செய்வார் உன்னாத்துமாவை திருப்தி செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதி போரை கைவிட மாட்டார் ஜெபி போரை கைவிட மாட்டார் 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 அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசி துதி போரை அவர் கைவிடவே மாட்டார் இரண்டாவது அடிப்படையாய் சொல்லுகிறது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது சொன்னதிலும் அவர் அதிகம் செய்கிற தேவன் எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா நன்றியோடு இந்த நாளில் நம்மளை தேவன் பாட செய்கிறார் மறுபடியும் இந்த ஸ்டான்சர் பாட போகிறோம் அவர் சொல்லி நடக்காதது ஏது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொன்னதிலும் அதிகம் செய்கிற தேவன் நம்மளை நன்றியோடு பாட செய்கிற தேவன் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம் சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது சொல்றீங்களா அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது
சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். நம்மை சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, ஆமென். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஜெபிப்போரை கைவிட மாட்டார். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாட போகிறோம். யாவருக்கும் தெரிந்த பாடல். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே. நல்ல உற்சாகமாய் சின்ன பிள்ளைங்களாம் கரங்களை தட்டி யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. என்னும் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனமாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை
உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் நல்ல உன் சந்தோஷமாய் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. பாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, என் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடல் எப்படி பாட போகிறோம்னா, என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஒவ்வொரு ஸ்டான்சர் பாடும்போது அழைத்தவர் கைவிடுவாரோனா நீங்கள் இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டுடுவாரோ இல்லை இல்லை. உன்னை பெயர் சொல்லி நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா. பாடப் போகிறோம். என்னை உண்டாக்கினவர். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சத்தமாய் வாலிப பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி பாடணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை ஒன்றும் செய்யாதே. சத்தமாய். என்னை உண்டாக்கினவர் நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ. இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை படுத்திடுவார். என்னை மகிமை படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை. எந்த சாபமும் அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, என் ஆண்டுகள் முடிவதில்லை.
அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. என்ற தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த ஒரு கடைசி ஒரு பாடலை பாடப் போகிறோம். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமேன்னு சொல்லி நான் பாடப்போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய், வானத்தீலானாலும் ஆழத்தீலானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. வானத்தீலானாலும் ஆழத்தீலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்தீனானாலும் ஆழத்தீனானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலுமை துதிக்கும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் உம் நாமத்தினாலவிலும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினாலவிலும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா
என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக போற பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் யாரோட நாமத்தினால மாத்திரம் அவிழுமா? இயேசுவின் நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறை ஆனாலும் அவருடைய வல்லமையாலே திறக்கப்படும். நாம் யாவரும் எழுந்து நின்று இதை நாம் பாடப்போகிறோம். பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் மாத்திரம் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறை ஆனாலும் வல்லமையால் திறக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். நல்ல கரங்களை தட்டி. பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. 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 அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் சில நிமிடங்கள் ஆராதிக்க போகிறோம். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கடந்த 4 மாதங்கள் தேவன் நம்மளை வழிநடத்திருக்கிறார். 4ஆம் மாதத்திலும் எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு புதிய மாதத்தை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 5ஆம் மாதத்துல தேவையான பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை மாதம் முழுவதும் எனக்காக எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேளுங்க. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நாம் ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உமக்கு நன்றி நன்றி அப்படியாய் நன்றி 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 ராஜா. தேவன் நம்மளை சிங்காசனத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அப்பா ஸ்தோத்திரம் எங்கேயோ இருந்தோம், ஸ்தோத்திரம், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா நம்மளை தேடி வந்து இந்த இடத்துல தேவன் நம்மளை நிறுத்தியிருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. எல்லா கட்டுகளில் இருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எல்லா சாப கட்டுகளிலிருந்து தேவன் விடுவித்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால மாத்திரம் நம்மளுக்கு விடுதலை என்று நாம் பாடினோம். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இயேசப்பா இந்த மாதத்திற்குரிய தேவைகளை எங்களுக்கு தாருங்கப்பா. எங்கள் கையின் பிரயாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. உங்களுடைய தேவைகள் எல்லாம் எங்களுக்கு சந்தித்து தாருங்கப்பா. எங்களோடு நீங்க எங்களிருந்து வழிநடத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து யெகோவா ஈரே நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் என்று. எந்த சூழ்நிலையானாலும் தேவன் எங்களை கைவிடாமல். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் சொன்ன ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் அவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. நம்மளுக்கு கிருபை என்னும் மதிலை பணிவார் என்று நாம் பாடினோம். நன்றி ராஜா. நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவன் அவர். ஆமென். பலவீனம் இல்லை, வியாதிகள் இல்லை, ஒரு வாதைகள் இல்லை. என்னுடைய ஆண்டு முடிய போவதில்லை,
எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள போகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya 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 ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம இந்த இடத்துல மௌனமா இருந்தோம்னா பரலோகத்துல ஆராதிக்க முடியாது. எதுவுமே சொல்லாதீங்க. நான் சும்மா மாத்திரம் நிக்கிறதுக்கு நாம இங்க வரல. நம்ம ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஆராதிக்க வந்திருக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தவர்கள் தான் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். ஜீவன் ஆசையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி 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 ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் என்னை இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையா நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்திடுவேன். என்னை கிருபையா நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் என்னை தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் என்னை தாங்கியே நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்திடுவேன். என்னை கிருபையால் நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் என்னை தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் உம் தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்திடுவேன். என்னை கிருபையால் நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்திடுவேன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று
அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை 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 மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவை பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்.
கொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஹalleluya ஹalleluya அபிஷேகத்தோட ஹalleluya 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 வாய்களை விரிவாய் திறந்து நமக்கு நன்றி 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 நன்றி. இன்னும் அந்நிய பாஷையில சபையில எழும்பணும். அந்நிய பாஷைகள் எழும்பணும். இன்னும் சத்தத்தை உயர்த்தி வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து வல்லமையை ஊற்றுங்கப்பா சொல்லுங்க. ஒவ்வொரு அப்பா அந்த காலை வேளைக்காய் நன்றி 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 ராஜா இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்படியே இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவுபவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடுபவரே உமக்கு நன்றி. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். எழுந்தருங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தாவே எழுந்தரு. நல்ல இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்தவரே, நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கு 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கு இருப்பேன் என்று சொன்னவர் பரலோகத்திலே உம்மை துதிப்பதால் ஆண்டவரே இது அங்கே வாழ்கிறீர். உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே இவ்வளவு தகப்பனை நிமிடங்கள் ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆராதித்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் இங்கே எழும்பி இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை பாடி துதிக்க எத்தனையோ தடைகள், எத்தனையோ தகப்பனை இடையூறுகள் ஆண்டவரே, தகப்பனை ஏற்ற சீற்றங்கள் ஆண்டவரே இருந்தாலும்
ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா அந்த ஆராதனையிலே பங்கு பெறவும் அப்பா உம்மை துதிக்கவும் அப்பா உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜ்யா. அப்பா எத்தனையோ இடங்களிலே ஜனங்கள் அப்பா சபையே தகப்பனே இல்லாத போதிலும் ஆண்டவரே கூடாரத்தை அமைத்து கூடாரம் முழுவதும் அப்பா மழை நீரால் அப்பா சூழப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே துதிகள் ஓயாது என்று தகப்பனே அப்பா வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஜனங்கள் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் நாங்கள் துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா சபைக்கு வந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை அப்பா தகப்பனை வேத பாடங்களாக வாசிக்கும் பொழுதும் அப்பா தகப்பனை உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் என் தேவனை கர்த்தர் நீதாமே எங்களோடு இடைப்படும்படியாக உம்முடைய தாசனை மறைத்து ஆண்டவரே இன்று எங்களுக்குரிய மன்னாவை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம் ராஜ்யம். அப்பா அந்த நாளில் தகப்பன் நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிற சரமாகிய அப்பத்திற்காகவும் ரத்தமாகிய திராட்சை ரசத்துக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தகப்பன் எடுத்துக்கொள்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே தகுதிப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் யார் நின்ற வண்ணமாக சங்கீதம் 135 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கன்னியம்மா முன்பாக வந்து சங்கீதம் 135 சங்கீதத்தை அவர்கள் வாசிக்க நாமும் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 135. சங்கீதம் 135 754 பக்கம். மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். தம்முடைய உடைக்கப்படுவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயில் சுவாசம் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய சீயோனிலிருந்து சோஸ்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமேன். நாம் யார் அமர்ந்து கொள்ளலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 37 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய சுமதி அக்கா முன்பாக வந்து வாசிப்பார்கள். எசேக்கியேல் 37 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய.
எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரையடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரையடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாக்கி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்படியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவருக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா சேனையாய் நின்றார்கள் என்பதே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஒரு சௌராஷ்டிரா பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் என்ற பாடல் சௌராஷ்டிரா மொழியில் பாடப்போகிறோம். रक्षण बर देव गौडी निचु निचु स्तुति केरुमी संतोषु संतोषो मुन्नुजेंदो स्तुति केरुमी कुतूगलम कोंडाटमे एन येसुविन सन्निधानत्तिल आजके हाथ देंगे ना रचन केरे देवु हौडी निचु निचु स्तुति केरुमी रचन केरे देवु हौडी निचु निचु स्तुति केरुमी संतोषु संतोषु मुन्नुजेंदो स्तुति केरुमी संतोषु संतोषु मुन्नुजेंदो स्तुति केरुमी रचन केरे देवु हौडी निचु निचु स्तुति केरुमी रचन केरे देवु हौडी निचु निचु स्तुति केरुमी पामुनस की जेडियो रोगनस की जेडियो येसु गेरगदालु पामुनस की जेडियो रोगनस की जेडियो येसु गेरगदालु नव जीवनम अपेसी नित्य जीवनम अपेसी देवुगे प्रेमालु नव जीवनम अपेसी देवुगे प्रेमालु
रक्षण केरे देव हावडी निचे निचे स्तुति केरू मी रक्षण केरे देव हावडी निचे निचे स्तुति केरू मी सर्वशक्ति देव सदा कालम नानु मुन्नु जंद पाई पोडुमी सर्वशक्ति देव सदा कालम नानु मुन्नु जंद पाई पोडुमी सत्यवेद दानु सगलम्य चलरस साक्षीगन जीवित केडु सत्यवेद दानु सगलम्य चलरस साक्षीगन जीवित केडु रक्षण केरे देव हावडी निचे निचे स्तुति केरू मी रक्षण केरे देव हावडी निचे निचे स्तुति केरू मी जीवनीय देव जीवन पूरा हावडी चक्करिया केले रवमी जीवनीय देव जीवन पूरा हावडी चक्करिया केले रवमी सतलगाल नल्ले सनमाउडन देव न्याव सर्व केरन देव सतलगाल नल्ले सनमाउडन देव न्याव सर्व केरन देव रक्षण केरन देव हावडी निचे निचे स्तुति केरू मी रक्षण केरन देव हावडी निचे निचे स्तुति केरू मी संतोष संतोष मनु जंत स्तुति केरू मी संतोष संतोष मनु जंत स्तुति केरू मी रक्षण केरे देव हावडी निचे निचे स्तुति केरू मी रक्षण केरे देव हावडी निचे निचे स्तुति केरू मी காணிக்கை ஜெபம் சுபாஷினி அக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மனவளர்ச்சிக்கு உயிர்களுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் நாங்கள் செலுத்தின இந்த காணிக்கையை ஆசீர்வதித்தாருங்க. இரட்டத்தனையாக எங்களுக்கு திரும்பி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் சௌராஷ்டிர வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய பியூலா பிரியதர்சினி முன்பாக வந்து வாசிப்பார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. शोधनमणी खल्लिय सौराष्ट्र वेदवतान अपोस्तलर पुस्तक दिवा अध्यायु ओगुर ತೇರುಲಂತು ಅಪೋಸ್ತಲರ ದಿವಾ ಅಧ್ಯಾಯು ಓಗುರ್ ತೇರುಲಂತು ಪರಿಶುದ್ಧ ಆವಿಗೆ ಶಕ್ತಿ ಬೆಂದೆಕೋಸ್ತೆ ಮನರಿಯ ಸೆನ್ನು ಅವವೇಲು ಯೇಸುಗೆ ಶಿಷ್ಯಾನಸ್ಕಿನ್ ಒಂಡತೆನ್ ಮಿಲಿ ಹೋದಾಸ್ ತೆಪ್ಪೋ ಮೊಟ್ಟ ಸುಳಿವರ ಹಣರಿಯ ಸೋನ್ ಅಘಾಸುಮ್ರಿ ಒಂಡ ಸೆದ್ದು ತೆನು ಬಿಸಿ ಹೋದ ಗೊಮ್ಮೋ ಅಸ್ಕಿನಾಗ ಐಕೆಯಸ್ ತೆನ್ ಹಾಸ್ತಕ್ ಅಕ್ನಿಗನ್ ದೆಕಾರಿಯ ಫಾಡ್ ಹೋಯ ಜೀಬುನ್ ಅಸ್ಕಿನ ಹೊಳ್ಳ ಆವಿ ಬಿಸಸ್ತ ತೆನುಸಿಯಾಸ್ तेनो अस्किन परिशुद्ध आविगे शक्तिहाल भौरयी परिशुद्ध आवी अबुलुक दिय वरमुक तगदानुक वेक्ल वेक्ल भाषा वतकेरन निगलियास तेर ब्लोगुर अस्कि देशुम री अवी होद देव भक्ति वेन सेस्त यूदर्नु यरूशलेमु वसी होदास तेनु तेल सेद्दुक ऐकिति धमी अवी सीदी येसुगे शिष्यान अम्र माई भाषा वतकरासना मेनी आश्चर्यम पोड्यास तेनो अस्किन जुक्कु आश्चर्यम कन ಓಗೋಗುಗನ್ ಸಿ ಇಸನಿ ವತಕರರಿಯ ಅಸ್ಕಿನ್ ಕಲಿಲೇರುನ್ ಹಾಗಿ ತಿಸರ್ ಹದ ಅಮ್ರ ಮಾಯಿ ಭಾಸಂ ತೆರು ಕೋಣ ವತಕರರಾಸ್ ಮೆನಿ ಜುಕ್ಕು ಆಶ್ಚರ್ಯಂ ಪೊಡಾಸ್ ಪಾರ್ಥರ್ ಮೇದರ್ ಎಲಾಮೀತರ್ ಮೆಸೊಪೊತೋಮಿಯಾ ಯೂದೇಯ ಕಪ್ಪದೋಕಿಯ ಪೊಂದು ಆಸಿಯಾ ಪಿರಿಗಿಯಾ ಗಾಮು ಮೆನ್ಕ್ಯಾನ್ಗಿನ್ ಪಂಬಿಲಿಯಾ ಎಗಿಪ್ತು ಸೀರೇನೆ ಪಟ್ನಂ ಲೆಗುತ ಜೀವರಿಯ ಲೀಬಿಯಾ ಗಾಮು ಮೆನ್ಕ್ಯಾನ್ಗಿನ್ ರೋಮ ದೇಸುಂ ಜಿ ಅವರ್ ರೋಮಾನಿಯರ್ನು ಯೂದರ್ನು ಯೂದ ಮಾರ್ಕು ಕೊಪ್ಪಳೆಯ ಅನ್ಯತ್ರಾನ್ ಕ್ರೇತರ್ ಅರೇಬಿಯರ್ನು ಎಟ್ ಜೀವರಾಸ್ ಹೊಯದಿ ಏನು ಅಸ್ಕಿನ್ ದೇವಕ್ಕೆ ಅತಿಶಯ ಕ್ರಿಯಾನುಕ್ ಅಮ್ರ ಭಾಷಾಣುಂ ಸಂಗಾರಾಸ್ತ ಕೋಣಗು ಮೆನಿ ಮೆನ್ಯಾಸ್ ಅಸ್ಕಿನ್ ಬೆದಿರಿ ಪೊಡಿ ಎಗ ಕುಚಿ ಅಮಿ ಕಾಯ್ ಸಂಗತ್ತ ಮೆನಿ ಅಸ್ಕಿನ್ ವತ್ತಕ್ಕೆಲ್ಲಿಯಾಸ್
થોડાદેનો એનો બોધપણી વેન પીતિરહાન મેની ગેલી કેરિયાસ મનસ્તે સામેન. அறிவிப்புகள். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் திருச்சபையில் VBS மற்றும் சில கூட்டங்கள் இருப்பதனாலே நாம் வந்திருக்கிறபடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர மற்ற சபையில் நடைபெறும் கூட்டங்கள் நடைபெறாது என்பதை நாம் ஒவ்வொரு ஆண்டு நாம் கடைபிடித்து வருகிறோம். ஆகவே அதேபோல் இந்த மாதமும் இந்த மே மாதம் கோடை விடுமுறையில் வீட்டு ஜெப கூட்டமும் பெண்கள் ஐக்கிய கூட்டமும் சபையில் நடைபெறாது என்பதை உங்களுக்கு முன்பாய் அறிவிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் செவ்வாய்க்கிழமை நடக்கிற வீட்டு ஜெப கூட்டமும் வெள்ளிக்கிழமை நடக்கிற பெண்கள் ஆராதனை கூட்டமும் ஐக்கிய கூட்டமும் நடைபெறாது. இந்த வருடத்திற்கான VBS சிறுவர் பள்ளிக்கான காரியங்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் தொடங்குகிற இந்த VBS ஆனது வெள்ளிக்கிழமை அன்று நிறைவு பெறும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகியவே இந்த 4 நாட்களும் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டு நடைபெறுவது போல VBS நடைபெறும். நீங்கள் நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பிள்ளைகளையும் நீங்கள் கூட்டு வரலாம். அதே போல் மற்றவர்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் என்ன செய்யலாம், நீங்கள் அனுப்பி வைக்கலாம். செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்களும் இந்த பிள்ளைகளுடைய வசனங்கள், பாடல்கள், மற்றபடி எல்லா விதமான காரியங்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். வெள்ளிக்கிழமை மாலை நடக்கிற கூடுகையானது அது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த 3 நாட்கள் இந்த பிள்ளைகள் என்ன வசனம் கற்றுக்கொண்டார்களோ, என்ன பாடல் பாடினார்களோ அவை எல்லாமே சபையாருக்கு முன்பாக தாங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு முன்பாக அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை சபையார் யாவருமே பங்கு பெறும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். புரியுதா? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணி முதல் 7 வரைக்கும் இங்கே VBS புறம் இந்த பிள்ளைகள் நடக்கிற காரியங்கள் எல்லாம் மட்டுமே பெரியவர்கள் நாம் எல்லாமே சபை விசுவாசிகள் எல்லாமே அந்த கூடையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இயற்கை வந்தபடி மே மாதம் நம்ம கன்னியாகுமரியுடன் சரியாக 1 வாரம் தான் இருக்குது. ஆகவே அதுக்குரிய எல்லா விதமான ஆயத்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆகவே அந்த உணவு கட்டணத்துக்கு யாரும் செலுத்தாதவங்க ஒரு நபருக்கு ₹400. ஆகவே அதை நீங்கள் இந்த நாளில் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் யாருமே ஃபுட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலைன்னா இன்றைக்கி நாளை 6 முடிஞ்சதுக்கப்புறமே கொடுத்துலாம். ஏன்னா அதுக்கப்புறமேல அடுத்த வாரம் கடைசி வாரம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக வந்திருந்தீங்கன்னா அதற்குரிய கட்டணத்தை செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து பார்க்கலாம். வாசிக்க வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ள தந்தரின மரத்தின்படியே வெவ்வேறு வார்த்தைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஓகே, நாம் இங்கே வாசிக்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் 50வது நாள் அர்த்தம். பெந்தேகோஸ்தே என்ற அந்த வார்த்தைக்குரிய சரியான அர்த்தம் 50வது நாள் என்று அர்த்தம் பெந்தேகோஸ்தே என்ற நாளுக்கு. அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்க இந்த பகுதி தான் சபை உருவான நாள். இந்த நான் வாசித்த அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த 13 வசனம் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் தான் 1ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட சபையின் காரியங்கள். இங்கே தான் சபையே உருவாக்குறது.
ஆண்டவர் சிலுவையில் மரித்த பிறகு அப்புறம் உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அடுத்து என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இது எந்த விதமான கைடன்ஸு என்ன செய்யலை, சீசலுக்கு கிடைக்கல. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் கூறாங்க. அங்கே மொத்தம் 120 பேர் அங்கே மேலறையில் என்ன செய்கிறாங்க, கூடுறாங்க. எத்தனை பேரா? 120 பேர் வந்து ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இப்போ இங்கே வாசியம் பார்த்தீங்கன்னா அங்கே 2ஆம் வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் என்னது நிரப்பிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். 120 சீஷர்கள் அமர்ந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வீடு, ஒரே வீட்டில் 120 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ நம்ம சபையை விட இன்னும் 2 மடங்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய சபையை விட இன்னும் 2 மடங்கு கூட இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல அவங்க கூடியிருக்கிறாங்க. 120 பேர் ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அது வீடானது பூட்டப்பட்டு இருந்தது. அது பூட்டப்பட்ட அந்த வீட்டில் வந்து உள்ளே யாரும் வர முடியாது, எதுவும் போக முடியாது. ஒரு காற்று கூட வர்றது கூட கடினமான அந்த இடத்துல இங்கே வாசிக்கிற வார்த்தை, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் என்ன செய்ததாம் நிரப்பிற்று. இந்த நாளில் செய்தி தலைப்பாக அபிஷேக காற்று என்ற தலைப்பின் கீழே சில காரியங்களை சிந்திப்போம். இங்கே வாசிக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், பலத்த காற்று ஒன்று என்ன செய்ததாம் வீசியது. பலத்த காற்று போல ஒரு முழக்கம் என்னது அங்கே வீசியது. பலத்த காற்று அது தெய்வீக காற்று. பலத்த காற்று அது பரலோக காற்று. பலத்த காற்று அது பரிசுத்த ஆவியானவரின் பெருங்காற்று. பலத்த காற்று எப்படிப்பட்ட காற்றாம்? அது தெய்வீக காற்று. இந்த பலத்த காற்று எப்படிப்பட்ட காற்றாம்? அது பரலோகத்தில் வந்த ஒரு காற்று. இந்த பலத்த காற்று என்ன காற்றாம்? ஆவியானுடைய பெருங்காற்று. அது மாத்திரமல்ல, இது ஒரு அபிஷேக காற்று. அல்லேலூயா. இந்த அபிஷேக காற்று நம்மை உயிர்ப்பிக்கும் ஒரு ஆவி. இந்த அபிஷேக காற்று இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் ஒரு காரியம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையுமே உயிர்ப்பிக்க வேண்டுமானால் இந்த பலத்த காற்றாகிய இந்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அது சாத்தியமாகும். அல்லேலூயா. இந்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பலத்த காற்று வீசி இவர் அபிஷேகத்தை பெற்று கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் அதே 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1 இங்க சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது என்ன செய்வீர்கள்? பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி எனக்கு. ஸோ ஆண்டவர் முன்கூட்டி சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க. பெற்றுக்கொண்ட உடனேயே என்ன செய்வீங்க? உலகம் முழுவதுமாய் நீங்கள் பரவி செல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகம் முழுவதுமாய் பரவி செல்லும் ஒரு பெரிய ஒரு பலத்த காற்றானது அன்றைக்கு சீஷர்கள் மீது வந்து அமர்ந்தது. இந்த காற்று எங்கிருந்து வந்தது? இந்த காற்று எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம் வாசிக்கிறோம் சங்கீதத்தில், நம்ம வாசித்தோம் அல்லவா, 135ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ம் 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 காற்றை என்ன செய்கிறாராம்? தன்னுடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர், பண்டக சாலை என்பது ஒரு குடோன் மாதிரி. ஸோ ஆண்டவர் அங்கே காற்று வச்சிருக்கிறார். இப்போ அங்கே ஒரு பலத்த காற்று வீச வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அந்த காற்று வராது. அல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாய் காற்று தந்திருக்கிறார், இலவசமாக தந்திருக்கிறார். நீ எந்த மதத்தை வேணால் சார்ந்துக்கோ, எத்தனை மொழி வேணால் பேசு, என்ன வேணால் செய், நீ நல்லவனோ தீயவனோ
எப்படி இருந்துட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் காற்று தேவன் இலவசமாய் உலகம் முழுவதுமாய் தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அந்த பண்டக சார்ந்த அந்த காற்றை என்ன செய்கிறார்? அது புறப்பட பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:7 அங்கே ஆதாமுக்கு தேவன் என்ன செய்தாராம்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசியிலே. இப்போ இந்த உலகத்தில் அடிக்கிற காற்று எங்கே வச்சிருந்தாராம்? பண்டகசாலை வச்சிருந்திருக்கிறார். இங்கே இருக்கிற காற்று தான் எப்போ தேவையோ அவ எல்லாமே தேவன் அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அதைவிட மேலான ஒரு காரியம், அதைவிட மேலான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின உடனேயே மண்ணினால் உருவாக்கின ஆண்டவர் இப்போ அது என்ன கிடையாது? உயிர் கிடையாது. கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, எல்லா அவயங்கள் தேவன் சரியாய் மண்ணில் உருவாக்கினார். மண்ணில் உருவாக்கப்பட்ட ஆதாமானது இப்போ படுத்துக்கிட்டு கிடக்கு. ஆனால் என்ன இல்லை? சுவாசம் இல்லை, ஜீவன் இல்லை. சரியாம். ஜீவன் போனால் என்னது? அது வெறும் உடம்பு தான். இப்போ ஜீவன் இருக்கிறோம், பேசுகிறோம், பாடுறோம், நடக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஜீவன் போச்சுன்னா நீங்கள் எல்லாமே நான் எல்லாமே ஆதாம் தான். நாசில் சுவாசம் இல்லாத ஆதாமும் வியாபாரமாக இருந்திருப்போம். ஆண்டு வாசிக்கிறோம், அந்த ஜீவ சுவாசத்தை அவர் மேல் ஊதுகிறார். அப்போ அவன் ஜீவ ஆத்மா ஆனாசும். ஏனென்றால் அதுதான் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்றைக்கு அவனுக்குள் ஊதிய அந்த ஆவியானது, அந்த சுவாச காற்றானது இன்றைக்கும் நமக்குள் இருப்பதனால்தான் நாம் நடமாடுகிறோம், நாம் உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம எல்லா இடத்துலையும் போய் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் அவ்விதமாய் அந்த ஜீவ சுவாச காற்றை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையும் தேவன் தந்திருக்கிறார். விமானம் மேலே பறக்க வேண்டுமானால் 2 பக்கம் இறக்க செய்யும், சுத்தம். விமானம் தரத்தெடுத்து இருக்கும்போது அப்படியே நிற்கும், அது போகாது. ஆனால் அது மூவ் ஆகி போகும்போது அது போக 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 காற்றின் வேகம் என்ன செய்யும்? வேகமாக இருக்கும். அப்போ அந்த காற்றின் வேகம் அதிகம் அதிகம் அதிகமாக இந்த விமானமானது என்ன செய்யும்? மேலோங்கி அப்படியே பறந்து போவதை நாம் காண முடியும். அந்த இறக்கையின் காற்று நிமித்தமாய் அப்படியே மேலே கொண்டு போய் காண முடியும். அப்படியானால் நம்மையும் கூட தேவன் நிச்சயமாக உயர ஒரு நாள் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போனாராம். ஆவியினாலே என்னை என்ன செய்தார்? ஆண்டவர் என்னை 3ஆம் வானம் வரைக்கும் ஆண்டவர் அவரை கொண்டு போனாராம். 3ஆம் வானம் வரைக்கும். அங்கே என்ன பார்த்தாருங்கிறது எதுவுமே சொல்லப்படல. 3ஆம் வானம் வரைக்கும் ஆண்டவர் கொண்டு போனார். ஆனால் அதே சமயத்தில் பத்மதீவில் இருக்கிற யோவானை பவுலை விட இங்கே ஆண்டவர் யோவானை எங்கே கூட்டிட்டு போனாராம்? பரலோகத்துக்கே கூட்டிட்டு போனார். அல்லேலூயா. உலகத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து இங்கே உயிரோடு இருந்த நாட்களில் பரலோகத்துக்கு போய்ட்டு வந்த ஒரே ஒருத்தர் மாத்திரம் யார்? யோவான் மாத்திரம்தான். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டது உண்மையான காரியம். இதுதான் உண்மையான காரியம். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போய்ட்டு வராங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அப்பப்போ போயிட்டு வருவாங்க, டைம் கிடைக்கும் போது தான் செய்வாங்க, போயிட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வேதத்தின்படி இந்த உலகத்தில் வாழும்போது உயிரிழக்கும் கூட பரலோகத்துக்கு போயிட்டு வந்த ஒரே ஒரு யார்? சீசன் யார்? யோவான் மாத்திரம்தான், வேற யாருமே இல்லை. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. இங்கே வாசிக்கிற வார்த்தை கழுகை குறித்து வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா கழுகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் செல்லும் போது தான் தன்னுடைய இறக்கைகளை அடித்து கொண்டு போகும்.
ஒரு குறிப்பிட்ட இலக்கு போகிற வரைக்கும் தான் கழுகு என்ன செய்யும், தன் இறக்கைகளை விரித்து அடுத்து கொண்டு போகும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அதுக்கு மேலே போயிருச்சுன்னா என்ன செய்யாது, அது ரெக்கை அடிக்க தேவையே இல்லை, அது தானாகவே போயிட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இறக்கை விரித்து அடுத்து மேலே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா என்ன செய்யாது, ரெக்கை அடிக்க தேவையில்லை, அது பாட்டு அது போயிட்டே இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரெக்கை அடித்து போகிற மாதிரி சில பிரச்சனைகள், சில சோதனைகள், சில போராட்டங்கள் வரும். ஆனால் அதுக்கப்புறமேல அந்த கழுகு எப்படி ரெக்கை அடிக்காமல் போயிட்டுருக்கிறதோ அதே போல் பெரிய ஒரு சந்தோஷமும் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. இங்கே போகிற வரைக்கும் தான் கஷ்டம், இங்கே போகிற வரைக்கும் தான் கஷ்டம், ரெக்கை அடிக்கிறது தான் கஷ்டம். ஒவ்வொரு ரெக்கையும் சொல்ல முடியும், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு சோதனைகள், ஒவ்வொரு கஷ்டங்கள். ஆனால் இதை தாண்டி மேலே போகும்போது அங்கே ஒரு அமைதி காண முடியும், ஒரு அமைதி காண முடியும். நம்முடைய வாழ்க்கையும் தேவன் இவ்விதமான ஒரு காரியத்தை, சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஒரு காலம், ஒரு நேரம் வரும்போது அவை எல்லாமே மாறும். வாசிக்கலாம். முதல் குறிப்பு, உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசிர்கள் வடிய என் தோட்டத்தை வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இங்கே நான் வாசிக்கிற ஒரு வார்த்தை உன்னத பாட்டு புஸ்தகத்தில் மிக ஒரு அருமையான ஒரு காத்திய வாசகம். 4ஆம் அதிகாரத்தில் வாடையே எழும்பு, தென்றலே வா, சுகந்தம் பரவும்படி என் தோட்டத்தில் வந்து வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இந்த முதல் குறிப்பு ஆத்தும நேசரை கொண்டு வரும் ஒரு தென்றல் காற்று. நான் இங்கே வாசிக்கிற வார்த்தை தென்றலே வா என்று சொல்லி இங்கே உன்னத பாட்டு எழுதிய சாலமன் மிக அழகாக சொல், தென்றலே வா, தென்றல் காற்றே வா. தேவனுடைய அந்த காரியத்தை, ஆண்டவரை கொண்டு வரும் காற்று ஒரு தென்றல் காற்று. 4 திசையிலிருந்து காற்று வீசும். இத்தனை திசையிலிருந்து 4 திசைகள். ஒவ்வொரு திசையிலிருந்து வீசுகிற காற்றுக்கு ஒவ்வொரு பெயர் வச்சிருக்கிறாங்களாம். ஒவ்வொரு திசையிலிருந்து வீசுகிற காற்றுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு. வடக்கிலிருந்து ஒரு காற்று வீசுமானால் அதுக்கு பேர் வாடை காற்று. வடக்கு திசையிலிருந்து வந்து வீசுகிற காற்றானது வாடை காற்று. தெற்கு திசையிலிருந்து வருகிற காற்றானது அது தென்றல் காற்று. கிழக்கு திசையிலிருந்து ஒரு காற்று வீசுமானால் அந்த காற்று கொண்டல் காற்று. அது மாத்திரமல்ல, மேற்கு திசையிலிருந்து ஒரு காற்று வீசுமானால் அது கச்சான் என்ற ஒரு காற்று. 4 திசையிலிருந்து காற்று வீசினாலும் 4 திசையில் வர்ற காற்றுக்கு ஒரு அழகான ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே வாசிக்கிற வார்த்தை என்ன காற்று? தென்றல் காற்றே என்று சொல்லி வாசிக்கிறோம். அது தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய பிரசன்னம் தருகிறதான ஒரு காற்று. ஏனென்றால் இங்கே வாசிக்கிற வார்த்தை, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை என்ன செய்வாராக? புசிப்பாராக. ஆண்டவராக ஆத்தும நேசரை அழைக்கும் காற்று தான் தென்றல் காற்று. இந்த நாளின் காலை வேளையில் ஆத்தும நேசர் நம்மோடு கூட தங்கியிருக்கிற காற்று தென்றல் காற்று. ஆண்டவரை என்னோடு வந்து தங்கிக்கிறோம். இங்கே வாசிக்கிற வார்த்தை, அருமையான கனிகளை புசிப்பாராக. நான் வாசிக்கிற வேத வசனம் வாசிக்கும் போது அது என் ஆத்தும நேசர் எனக்குள் வருகிற தென்றல் காற்று. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்தீங்கன்னா அந்த வேதம் வாசிக்கிற அந்த காரியமானது ஆத்தும நேசர் உங்கள்கிட்ட வருகிறதான என்ன காற்றாம்? தென்றல் காற்று. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னா அந்த ஜெபிக்கிற அந்த வேலை இருக்கிறதே, அது ஆத்தும நேசர் வந்து உங்கள் கனியாகிய ஜெபமாகிய அந்த கனியை புசிக்கும் காற்று, அது தென்றல் காற்று. எத்தனை பேர் வீட்டில் தென்றல் காற்று வீசுது? பாஸ்டர், எங்கள் வீட்டில் போராட்ட காற்று வீசுது பாஸ்டர், வேறு எந்த காற்றும் வீசாது பாஸ்டர். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு காற்று, அது பயங்கரமான போராட்ட காற்று.
நீங்கள் சொல்லாத ஒரு காற்று உண்டுமானால் அது போராட்ட காற்று. அது எப்போ வீசும் தெரியாது, எப்படி வீசும் தெரியாது. அது சமையல் கட்டிலேருந்து வருமா, பெட்ரூம்லேருந்து வருமா தெரியாது, ஹால்லேருந்து வருமா தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு காற்று வீசும் மாஸ்டர். தென்றல் காற்று வீசுதோ இல்லையோ, ஒரு போராட்ட காற்று நிச்சயமாய் வீசும். ஒரு போராட்ட காற்று நிச்சயமாய் வீசும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் தென்றல் காற்று வீசுமானால் அவர் என்ன செய்வாராம், தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இன்றைக்கு தேவை ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என் வீட்டில் தென்றல் காற்று வீசட்டும், ஆண்டவரே எனக்குள்ளாக ஒரு தென்றல் காற்று வீசட்டும், ஆண்டவரே என் வீட்டில் வாங்க. அப்படிதான் வாசிக்கிறோம், நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து. நீ ஏன் தோட்டம் வச்சுருக்கீங்களா? தோட்டம் துறவு கெசிலர் தான் கேட்கணும். கெசிலடா இருக்கா நாகர்கோயிலில் தோட்டம் துறவு? இங்கே வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? என் ஆத்தும நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து. நமக்கு எந்த தோட்டமும் கிடையாது, நமக்கு எந்த தோட்டமும் கிடையாது. காளையார் கோயில் இங்கே தோட்டம் இல்லை, அழகர் கோயில் நமக்கு தோட்டம் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு தோட்டம். என்ன தோட்டம்? நம்முடைய வீட்டு தான் நமக்கு தோட்டம். என் வீடு தான் எனக்கு தோட்டம். ஆண்டவருடைய வார்த்தை, என் தோட்டத்துக்கு வாங்க ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, அழகான பழங்களை புசிக்கலாம் ஆண்டவரே. என் ஜெபம் என் அழகான பழங்களை புசிக்க முடியும். வேதம் வாசிக்கிற அழகான பழங்களை புசிக்க முடியும். நான் கண்ணீரோடு ஜெபிக்கிற என் ஜெபங்களை நீங்கள் புசிக்க முடியும். என்னுடைய வீட்டு ஆவியின் கனிகளை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய வீட்டில் தென்றல் காற்று வீசுகிறதா? ஒரு பெருங்காற்று வீசுகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காட்சிக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றார். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. போதும். இங்கே வாசிக்கிற ஒரு வார்த்தை 1 19ஆம் அதிகாரம் 11-12. நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. நாம் இங்கே வாசிக்கிற வார்த்தை எலியாவுக்கு முன்பாக என்னது? ஒரு பலத்த ஒரு பெரிய ஒரு காற்று என்ன செய்யத்தான் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு பெருங்காற்று. நான் வாசித்த சங்கீதம் 135:7 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 137 இங்கே வாசிக்கிற வார்த்தை மலைகளையும் என்னது மின்னல்களையும் உண்டாக்கி, இந்த மழையும் இந்த மின்னல்களை உண்டாக்கி ஒரு பெரிய ஒரு காற்றும் என்று வீசுகிறது. ஒரு பெருங்காற்று அங்கே வீசுகிறது. ஸோ மழை யாருக்குரியது? தேவன். இடி யாருக்குரியது? ஸோ அவருடைய சித்தம் இல்லாமல் மழையும் வராது, அவர் சித்தம் இல்லாமல் இடியும் வராது. ஏன்னா அவர் தான் வச்சிருக்கிறார். மழையும் சரி, இடியும் சரி, காற்றும் சரி, எல்லாமே வச்சிருக்க. அவர் தான் மழையை அனுப்புகிறார், அவர் தான் இடியையும் அனுப்புகிறார். எத்தனை பேர் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னு தெரியல, சபையில் என்ன நடந்துச்சுன்னு எத்தனை பேர் தெரியுமான்னு தெரியல. முந்தா நாள் வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு சம்பவம் மறுபடியும் சொல்கிறேன். சபை மக்களுக்கு தெரியும்னு தான் சொல்ல வரேன். நான் அன்றைக்கி காலையில் எங்கள் சௌராஷ்டிரா மீட்டிங் நடந்துச்சு. காலையில்
எல்லாம் போயிருந்தோம், சபை மக்கள்லாம் சேர்ந்து போயிருந்தோம். காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நல்லாவே இருந்தது. எல்லாமே நல்லா நடத்தினார். அருமையாக நடத்த, எந்த குறையுமே இல்லை. அந்த கூட்டத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. ஆனால் 5:30 மணி மேலே கிளம்புற நேரம் பார்த்து கருமேகம் சூழ்ந்தது, மின்னல் வெட்டியது, இடி முழக்கம் சத்தம் உண்டாயிற்று. சிலர் போவோமா வேணாமா சில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தூர ஆரம்பிச்சு. அப்புறம் சிலர் புறப்பட்டு போனாங்க. சிலர் நடுவில் போய் நின்று அதுக்கப்புறமா போய் இருக்கிறாங்க. சிலர் வீட்டு போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் நானும் ஜாஷுவாவும் மற்ற வேனில் போனவங்க எல்லாருமே காலை பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். நேரம் ஆக அதுக்கப்புறமேல மழை நிற்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் சொல்லி நீங்கள் காரில் போங்க, நான் மழை விட்டதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி இவங்க போய் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்காது. எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. இங்கேயும் மழை பெஞ்சிருக்கு, பயங்கர மழை பெஞ்சு இடி விழுந்ததில் பக்கத்து வீட்டு தென்னை மரத்தை இடி விழுந்ததுனால அந்த இடி விழுந்ததுனால அது பயங்கரமாக புகையாகி தீப்பிழம்பு எரியுதுன்னு சொல்லி எனக்கு இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு. அப்போ நான் இங்கே சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறேன். நாங்கள் ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணுறோம், போக மாட்டேங்குது. இபி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்களாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் இபிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி மெயின் ஆஃப் பண்ணுமே சொல்லி இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருக்க சொல்லி தான் அதுக்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த சந்தில் எத்தனை பேர் இருக்கிறோம் எல்லாருக்குமே என் ஃபோன் வந்திருக்கு. நான் அங்கே கடுமையான மழை இடி மின்னல் அடிச்சிட்ருக்கு. அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் நான் இருக்காது நான் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு. கிரிவல பாதையில் அன்றைக்கி அவ்வளவு கூட்டம் போயிட்டுருக்கிறான். நடந்து போகிறதுக்கு பாதையே கிடையாது. நான் வந்த வேகம் ஒரு ஆம்புலன்ஸ் எந்த அளவுக்கு ஹார்னட்ஸ் வருமோ அவ்வளோ விரட்டி வந்திருக்கேன். விரட்டி பார்த்தா இங்கே ஃபயர் இன்ஜின் நிற்கிது. எல்லாமே மின்னல் தெரிச்சு கிடக்கு, அப்படியே அப்படி விழுந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு வழியாக அவங்க மேலே அந்த பக்கத்தில் மேலே போய் பார்த்துட்டு இவங்க ஜாஷா உள்ளே போய் நம்ம இபிக்குரிய எல்லாமே ஆஃப் பண்ணி எல்லாம் முடிந்தது. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. எல்லாம் முடிந்தது, எல்லாம் வெளியே போயாச்சு. எல்லாம் வெளியே கொஞ்ச நேரம் பேசி முடிச்சலாம், வெளியே போயிட்டோம். கரண்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. மேலே என்ன நடக்குது தெரியாது, மேலே வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. சரி, இங்கே மட்டும் உள்ள எல்லாருமே எல்லா திங்ஸ் வச்சு எல்லாமே யாரும் மேலே மாடிக்கு போகவே இல்லை. ஏன்னா மொட்டை மாடி யாரும் போக வேணாம் சொன்னாலையும் அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்னா இடி இடிச்சு அப்புறம் கூட அதோடைய தாக்கம் ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்குமா. ஒரு நாள் கூட சமயத்தில் அது தாக்கம் இருக்கும். ஸோ யாரும் போகலாம், எல்லாமே சர்ச்சில் உட்காந்து நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் ஈவியில் நாள் வந்தாங்க. சார் தயவுசெய்து உள்ளே உட்காராதீங்க, ஏன்னா வோல்டேஜ் அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. காஷா பார்த்து வோல்டேஜ் அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் யாரும் உட்காராதீங்க, வீடு நீங்கள் சர்ச்சில் இருக்காங்க, எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னு சொல்லி. யாருமே இல்லை, எல்லாமே சாலினி வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு 2 பேரும் சாலினியும் ஜாஷாவும் சித்ரா ஒத்த கால் நிற்கிறாங்க. வீட்டுக்கு வந்தே ஆகணும் சார், என் ஜீவன் போனால் இந்த சர்ச்சில் தான் போகணும், வர வேண்டாம் போங்கன்ட்டேன். எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க, என்ன வேணால் ஆகட்டும், இந்த ஆடித்துட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். நானும் காஞ்சிபுரம் பாஸ்டர் பாலனும் மேலே போய் பார்த்தா 2 ஃபேன் ஓடலை. ஒன்றுமே புரியல எங்களுக்கு. இங்கே வசனம் வாசிக்கிறோம், நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அப்பொழுது 1 ராஜா 19:11, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருத்து நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று, இடியுடன் மழையும் பெய்தது. வாசிக்கிற வார்த்தை, அந்த காற்றிலே கர்த்தர் அங்கே இருக்கவில்லை. பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று, இடியும் மின்னலும் உண்டாயிற்று. இங்கே ஆலயத்துக்கு உள்ள வந்து பார்த்தோம்னா சர்ச் பெல் இல்லை, ஆம்பிளிஃபையர் இல்லை,
புரியுதா? பலத்த காற்று உண்டாயிற்று, பெருங்காற்று உண்டாயிற்று, ஆனால் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. அன்னைக்கு இங்கேயும் பலத்த காற்று உண்டாயிற்று, இடிமின்னல் உண்டாயிற்று. நாங்கள் உள்ளே வந்து பார்த்தா என்ன இல்லை? சர்ச்சுடைய பெல் இல்லை, ஆம்பிளிஃபயர் இல்லை. காற்றுக்கு பின் என்ன உண்டாயிடுச்சா? காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அதிலும் அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த பூமி அதிர்ச்சியில் இன்வெர்டர் இல்லை, சோலாருடைய இன்வெர்டர் இல்லை. என்ன உண்டாயிற்று? காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அதுக்கப்புறம் இங்கே என்ன இல்லை? அன்னைக்கு கர்த்தர் இல்லை. இங்கே மழை பெய்ந்து இடி விழுந்ததில் என்ன இல்லை? இன்வெர்டர் இல்லை, சோலார் இன்வெர்டர் இல்லை. அடுத்த வாசிங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அந்த அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. மழை பெஞ்சது, இடி விழுந்தது, அக்கினி அப்படியே சொன்னாங்க. அந்த பக்கம் பிரதர் ஒரு வண்டி அன்னைக்கு இல்லை, உங்கள் காரில் ஒரு வண்டி இல்லை. அக்கினி எல்லாமே உங்கள் வாசலில் தான், உங்கள் சர்ச்ச வாசலில் தான். இங்கே சொன்னவங்க எதுக்கு சொல்லாமல் இங்கே தான். ஒருத்தர் பக்கம் வரவே இல்லை, எல்லாம் அவங்க வீட்டில் அடைக்கலாமல் இருக்கிறாங்க. ஏன்னா கந்தகம் அப்படியே தீயா எரிஞ்சு விழுந்துட்டு கிடக்கு. மழை இங்கே மரத்துலேருந்து ஒருத்தர் வரவே இல்லை. தீயின் அக்கினி அப்படியே வந்து விழுகுது. இங்கே வாசிக்கிறோம், ஏன்னா அக்கினி உண்டாயிற்று, அந்த அக்கினி நடுவிலும் கர்த்தர் இல்லை. ஆனால் இங்கே 2 ஏசியும் இல்லை, சிசிடிவி கேமரா இல்லை, இன்னும் எத்தனை இல்லை என்பது கர்த்தர் தான் தெரியும். மீட்டர் இல்லை, சர்ச்சுடைய மீட்டர் இல்லை, வீட்டோடைய மீட்டர் இல்லை, வீட்டோடைய மீட்டர் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. நேற்று வந்து நீ யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்சிருக்கும். நான் இதை நேற்று நைட்டு யோசிக்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் யோசித்தேன். ஒரே ஒரு நாள் தான் யோபுடைய வாழ்க்கையில், ஒரே ஒரு நாள் தான். ஒரே நாளில் தான் அவங்க ஒருத்தன் வந்து சொல்கிறான், உன் பிள்ளைகள் எல்லாமே செத்து போச்சு. கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்த வந்து சொல்கிறான், ஆடு மாடு எல்லாமே செத்து போச்சு. இன்னொருத்தவன் சொல்கிறான், உன் சம்பத்து பயிர் எல்லாமே அக்கினி வந்து எல்லாமே பேசு. எப்போ? எத்தனை நாளில்? ஒரே நாளிலே எல்லாமே போயிடுச்சு. நான் யோசித்தேன், சபையில் எத்தனையோ முறை யோபு பற்றி பேசியிருக்கேன். ஒரு நாளில் என்ன இழப்பு என்பதை நேற்று தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாளில் வந்து ஏசி இல்லை, ஒரே நாளில் வந்து ஃபேன் இல்லை, ஒரே நாளில் வந்து இன்வெர்டர் இல்லை, ஒரே நாளில் சிசிடிவி கேமரா இல்லை, ஒரே நாளில் வந்து ஈபியுடைய மீட்டர் இல்லை, இன்னும் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணலை, வீட்டில் மேலே ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி இப்போ இங்கே நான் சர்வீஸ் நடத்தாகணும். ஒருலாம் இங்கே ஆன் பண்ணி இது ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கஷ்டம் சொல்லி தான் இன்னொரு ஆன் பண்ண வச்சுருக்கேன். இனி மேலே போனால் தான் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, குளிர்சாதனப்பட்டு இருக்கா இல்லையா என்பது தேவன் அறிவார். நேற்று இருந்த கதப்புறம் தான் இப்போ யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு தென்றல் காற்று வேணும். நேற்று முந்தாண்டு அந்த காரியத்தில் நேற்று நைட் எடுத்து முடிவெடுத்தேன், இனி இந்த சம்பவத்துக்கு அப்புறமேல தென்றல் காற்று வீசும்படியாய் கொடைக்கானலில் ஊட்டியோ மகனை எங்கேயாவது போயின்னு நினச்சிட்டேன். நான் இப்போ அவ்வளவு காரியங்கள் எடுத்து, ஏன்னா ஒன்று ஆன் பண்ணால் இருக்குமா இருக்காதா, எரியுமா எரியாதா, ஏசி போடும்போது ஓடுமா ஓடாதா, ஒன்றுமே இல்லை. நேற்று சனிக்கிழமை திருவிழா நேரம், ஒருத்தனும் வரமாட்டான், ஈபிலையும் சரி யாரும் வரமாட்டான், எல்லாமே பிஸியாக இருக்கிறவங்க. முந்தான நைட் ஃபோன் பண்ணியிருக்கேன், நேற்று காலையில் ஃபோன் பண்ணியிருக்கேன், ஒரு ரிப்ளையும் இல்லை. ஒரே ஒரு ஹையர் ஆஃபீஸர் உயர் பதவியில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் 10 ஏஐ வந்து நிற்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் 10 ஏஐ வந்து நிற்பாங்க. சம்பந்தம் இல்லை, நம்ம பகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஏஐ வந்து பார்ப்பாங்க. ஒரே ஒரு ஃபோன் 5 நிமிஷம் தான் பேசினேன். நாளைக்கு சர்ச் நடக்கணும் சிஸ்டர், நாளைக்கு யாரும் நடக்கணும், கரண்ட்டு இல்லை.
நடக்கணும், நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் நீங்கள் கம்பெனியில் மட்டும் கொடுத்துருவாங்க, அஃபிஷியலாக லெட்டர் கொடுங்கன்னாங்க. நேற்று எத்தனை பேர் தெரியுமா இங்கே வந்து போயிருக்காங்க? எத்தனை வயர்மேன், எத்தனை ஃபோர்மேன், எத்தனை ஏஇ மாறி 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 வந்து அவங்களே குழம்பி போகிற அளவுக்கு போயிடுச்சு. அவங்க பார்த்த பிரச்சனைகளை இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை பார்த்துருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனை எவரும் பார்த்தது, ஏயும் பார்த்ததில்லை. மீட்டர் பாக்ஸில் எல்லாம் வயர் எடுத்தாச்சு, எல்லாம் வயர் கட் பண்ணியாச்சு, எந்த பவரும் இல்லை. ஆனால் மீட்டர் ஓடிட்டு இருக்கு, எல்லாம் வயர் எடுத்தாச்சு, ஆனால் மீட்டர் சரளில் ஓடிட்டு இருக்கு. அவங்க புரியவே இல்லை, நயனே இல்லையப்பா. ஒருத்தர் மேலெடுத்த உத்தரவு வேறு வழியில சார், நீங்கள் சர்ச்சை நடத்த சொல்கிறீங்க, நான் டைரெக்டாகவே கொடுத்து போயிடுறேன் லைனை, நீங்கள் நடத்துக்கிட்டாப்பு. எல்லாமே டேட்டா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து நான் ரெண்டு ஏஐ வர்றாங்க. ஐயோ 3 பேஸ் லைன் ஆஸ் பர் ரூல்ஸ் படி கொடுக்கக்கூடாது, அடித்தா தோல்வி முடிஞ்சு, அவ்வளோதான். அப்புறம் ஏஐக்கு முன்னாடி இன்னொருத்தர் வர சொல்லி அவங்க எல்லாம் பார்த்து செக் பண்ணி நேற்று 8:30 மணிக்கு தான் எல்லாமே சரியானது. ஸோ பெருங்காற்று உண்டாயிற்று, கர்த்தர் அங்கே இல்லை. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அங்கே கர்த்தர் இல்லை. அக்கனியும் உண்டாயிற்று, கர்த்தர் அங்கே இல்லை. ஒரு இடி, ஒரு மின்னல், எல்லாமே முடிஞ்சு போச்சு. எத்தனை ஆயிரங்கள் செலவாகும் எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்த வாரம் கன்னியாகுமரி போய் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 50,000 சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே போய் சாப்பாட்டுக்கு, தங்குறதுக்கு, மீட்டிங் ஹாலுக்குரிய வாடகைக்கு, எங்களுக்கு தங்க வேண்டிய ரூமுக்குரியது எல்லாமே ஒரு 50,000 செலவு. எனக்கு மட்டும் சொல்ல வரேன், உங்கள் செலவு இல்லை. உங்கள் செலவு இல்லாமல் எனக்கு 50,000 செலவு இருக்குது. இது கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போகணுமே சொல்லி, ரொம்ப வருஷத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லி. இப்போ இதை பார்ப்பேனா, அதை பார்ப்பேனா, இதை பார்ப்பேனா, வீட்டை பார்ப்பேனா, என்ன பார்ப்பேனா, எதை பார்ப்பேனோ? ஆண்டவரே எனக்கு தென்றல் காற்று வீசணும், ஆண்டவரே எனக்கு தென்றல் காற்று வீசணும். 2வது காற்று 107ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். 107ஆம் சங்கீதம் 20. போதும். பெருங்காற்று உண்டாயிற்று, கொந்தளிக்க பண்ணும் ஒரு பெருங்காற்று உண்டாயிற்று. இந்த பெருங்காற்று, கொந்தளிக்கும் பெருங்காற்று, சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்முடைய அவிசுவாசத்தை நம்மை காட்டுகிறது. கொந்தளிக்கும் பெருங்காற்று. நிவேத வாசகம் தெரியும், மத்தேயு புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 22, 23, 24. அங்கே சீஷர்கள் படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. சீஷர் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தலையை வைத்து படுத்திருக்கிறார். இப்போ அங்கே அந்த கடலில் பயங்கர காற்று உண்டாயிற்று, பெருங்காற்று உண்டாயிற்று, பலத்த காற்று உண்டாயிற்று. கடல் கொந்தளிக்கிறது. படகு மூழ்குமா மூழ்காதாங்கிற அவங்களுக்கு தெரியல. இத்தனைக்கும் அங்கே உள்ளே இருக்கிறது யாரு? மீனவர்கள் தான். அவங்களுக்கே தெரியும் இந்த காற்று அடிக்கிறதே நம்ம உயிர் இருப்போமா தெரியும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க வேற வழியே இல்லை, இந்த காற்று நிச்சயமாய் நம்ம சாகத்தான் போகிறோம், படகு மூழ்கத்தான் போகிறது. ஆனால் பக்கத்தில் யாருக்கா? அவர் தான் காற்று அனுப்புகிறவர், பண்ண சேர்ந்து காற்று அனுப்புகிறவர் அவர் தான். ஆனால் அங்கே அவர்களுக்கு இயேசு இருந்தும் விசுவாசம் இல்லை. இயேசு கிறிஸ்து இருந்தும் விசுவாசம் இல்லை. இந்த கொந்தளிக்கும் பெருங்காற்று பல நேரங்கள் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் ஒரு காற்று. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கொந்தளிக்கும் பெருங்காற்று இருக்கிறது, உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கீங்களா? சோதனை, பிரச்சனை, போராட்டம் வரும்போது எல்லாமே நீங்க சரியா இருக்கீங்களா என்பதை இதை சோதிக்கும் காற்று தான் பெருங்காற்று. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். பல நேரங்கள் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். இங்கே வாசிக்கிற வார்த்தை, இயேசுவானவர் என்ன செஞ்சாராம்? தூங்கிட்டு இருக்கார். பலருடைய வீட்டில் இயேசுவானவர் தூங்கிட்டு தான் இருக்கிறார். பலருடைய வீட்டில் இயேசுவானவர் தூங்கிட்டு தான் இருக்கிறார். யாரும் தட்டி எழுப்புறதே இல்லை. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தலைவராக இருக்கிறது மாத்திரமல்ல, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி, இங்கே தூங்கிடுங்க, அவ்வளோதான். நம்முடைய தேவன் நம்ம வீட்டில் தூங்க வரவில்லை, நம்மோடு உறவாட வருகிற தேவன், நம்முடைய தேவை சந்திக்க வருகிற தேவன்.
நம்முடைய எல்லா விதமான காரியங்களை பார்க்கிற தேவன் யார்? நம்முடைய தேவன். அங்கே சீசர்கள் ஆண்டவர் அங்கே தூங்கியதை இருந்தும் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. 3வது காட்சியில் முடிக்கிறேன். எசேக்கியேல் 37:9-10. எசேக்கியேல் 37:9. பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். போதும். இங்கே வாசிக்கிற வார்த்தை காற்று எத்தனை திசையா? 4 திசை. இப்போ அங்கே எசேக்கியேலை வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, 4 திசை காற்று வரட்டும் என்று சொல்லு. இந்த காற்று கடைசியாக ஒரு காற்று, அது உயிர்ப்பிக்கும் ஒரு காற்று. எசேக்கியேல் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு 4 திசைந்து காற்று வந்து என்னது? செத்து போன எலும்புகள், உயிரற்ற எலும்புகள், உயிரற்ற எலும்புகள். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனது எல்லாமே அடக்கம் பண்ணலாமே, அது ஒரு பெரிய ஒரு கல்லர் தோட்டம் போது அவ்வளோ எலும்பு கிடக்கு. இப்போ அதுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு, காற்று பார்த்து சொல்லு, 4 சேர்ந்து காற்று வந்து செய்யும், உயிரடையும் சொல்லி. போன வாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, எத்தனை வாட்ஸ்அப் டிவியில் பார்க்கல, நார்த் இந்தியாவில் ஒரு மலைவாழ் ஒரு ஆள், அவங்க தங்கச்சி வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பேங்க்கில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு பேங்க்கில். அவன் போய் கேட்டிருக்கான், என் தங்கச்சி செத்து போயிட்டா, அவள் தங்கச்சி டெபாசிட் ரூபா கொடுங்க சொல்லி பேங்க்கில் போய் கேட்டிருக்கான். அவன் சொல்லிட்டா, நீ போய் என்ன செய்ய, அவங்களை கூட்டு வா, இல்லைன்னா டெசிஷன் வாங்கிட்டு வான்னு சொல்லி. அவனுக்கு ஒன்றும் புரியலை. அந்த இறப்பு சான்றிதழ் என்பது அவனுக்கு தெரியலை. ஏன்னா அவன் வந்து யார், ஒரு மலைவாழ் ஜாதி மக்கள், அவனுக்கு எதுவுமே தெரியல. ஒன்று என்ன செய்யணும், உன் தங்கச்சி வரணும், இல்லையா அவன் இல்லைங்கிறதுக்கு என்ன செய்யணும். இவன் போனான், நேராக கல்லறைக்கு போனான், மண்ணை தோண்டினான், நான் தங்கச்சியை எலும்பு கூட தூக்கி தோளில் போட்டான், நடந்து வந்துட்டான். எங்கே? பேங்க்குக்கே வந்துட்டான். இந்தப்பா இதான் என் தங்கச்சி, இதுதான் என் தங்கச்சி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பேங்க்கில் ஒரு எலும்பு கூட வந்து என்ன எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு காரியம். எந்த அளவுக்கு அந்த அந்த நபர் இருந்திருப்பார், அறியாமை. அது எவ்வளோ வைரல் ஆயிடுச்சு தெரியுமா? அதுக்கப்புறமேல அவனை கூட்டு வச்சு அவன் ரூபா கொடுத்தது எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கப்புறமேல நிறைய பேர் வந்து அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே வாசிக்கிற ஒரு வார்த்தை எசேக்கியேல்ல, நீ 4 பக்கமும் என்ன செய், காற்று சொல்லு, என்ன செய்யும், உயிர் அடையும். இந்த நாளிலும் கூட ஒரு காற்று ஒன்று, அது நம்மை உயிர்ப்பிக்கும் ஒரு காற்று, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் காற்று. சொல்லி முடிக்கிற எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களை மறுத்து போயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மாதிரி சொல்லுங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்து போயிருந்த. ஸோ நான் ஒரு கேள்வி, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லை எலும்பு கூட? அப்போ நீங்கள் எல்லாமே உயிர் வந்துருச்சுன்னா மனசாட்சி தொட்டு சொல்லணும், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து போயிருந்த உங்களை. ஆமாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது எப்போ சொல்லப்படுதுன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் பாவங்களில் இருந்தேன், நான் அக்கிரமங்களில் இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை தேவன் திருமுழுக்கின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் என்னை என்ன செய்தார், திரும்ப உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பாவத்தில் கடந்தேன், ஒரு காலத்தில் அக்கிரமமாய் வாழ்ந்தேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சேன். அப்படி கிடந்த என்னை, சாக கிடந்த என்னை தேவன் உயிர்ப்பித்தார். அன்றைக்கு உயிர் பெற்றது பெரிய காரியம் அல்ல,
இன்றைக்கும் நாம் அதை உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பாவங்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, சில பாவங்கள் இருந்துச்சுன்னா நான் சொல்ல வரேன், எனக்கு இந்த பாவம் இருக்குது பாஸ்டர்னா ஒரு கை உங்களுக்கு உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஏதாவது ஒரு பாவம் உங்களுக்கு தெரிஞ்ச பாவம் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்னா ஒரு கை இல்லை. சரியா? என்கிட்ட ஒரு 2 பாவம் இருக்குது அப்படின்னா இன்னொரு கையும் இல்லை. இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பாவம் இருக்கும்னா நீ உயிரோடவே இல்லைன்னு அர்த்தம். நீ உயிரோடு இருந்தும் செத்தது தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு உயிர்ப்பிக்கும் காற்று அனுப்புகிறேன். செயலிழந்து போன பாவத்தால் அக்கிரமத்தால் மரித்து போயிருந்த உங்களுடைய கைகளோ கால்களோ எதுவாக இருந்தாலும் சரி, எசேக்கியாவிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன காற்று அனுப்புகிறேன், அது உயிர் பெறட்டும். ஏன்னா இப்போ உயிர் பெற்றால்தான் கர்த்தரை வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஜாஷுவா ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. கழுகு சட்டைகளை விரித்து அடித்து மேலே எழும்பும் என்று வசனத்தை வாசித்தோம். பிரச்சனைகள் நடுவில் 2 ரெக்கை இருக்கும், ஒரு ரெக்கை கிடையாது. கழுகுக்கு எவ்வளோ ரெக்கை இருக்கும்? 2 ரெக்கை இருக்கும். ஒரு ரெக்கை பிரச்சனைன்னு வச்சுங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ரெக்கை நமக்கு ஜெபமும் துதியும் வேத வாசிப்பும் இருக்கணும். அப்போ பிரச்சனை மாத்திரையே பார்த்துட்டே அந்த ஒரு ரெக்கை மட்டும் அடித்தா பிரச்சனைகளே இருக்க வேண்டியதுதான், மேலே எழும்ப முடியாது. அப்போ அந்த பிரச்சனையின் ஊடாக பிரச்சனையில் இருந்தாலும் அந்த சமயத்தில் அதே நம்ம ஜெபமும் துதியும் வேத வாசிப்பும் அந்த ரெக்கையும் நம்ம அடித்தா தான் அந்த பிரச்சனையை விட்டு நம்ம மேலே எழும்ப முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நான் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே தியானித்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக காற்றாகிய ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தென்றல் காற்று ஆண்டவரே வீசும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஒரு உயிர்ப்பிக்கும் காற்று ஆண்டவரே தகப்பனே எங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் அப்பா சிந்தது போல் அவிசுவாச காற்று எங்களில் இல்லாதபடியாக தேவரீர் ஆண்டவரே நீர் எங்களோடே கூட இருக்கிறீர் என்று ஆண்டவரே வேதம் சொல்வது போல உம்மை தகப்பனே அப்பா உம்மோடு சம்பாஷிக்கிற ஒரு வாழ்க்கை, உம்மோடு உருவாடுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே இருக்கும்படியாக நீர் அணுகுகிற பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் ஆஸ்வதிங்க அப்பா. ஜெபத்தினாலும் அப்பா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே அந்த பிரச்சனையை பார்க்காதபடியாக அப்பா எங்களோடு நீர் இருக்கிற உண்மை பார்த்து அப்பா தகப்பனே வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் துதியினாலும் வேத வாசிப்பினாலும் அப்பா செட்டைகளை விரித்து அடித்து மேலே எழும்ப ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ராஜன். கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாய் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஒப்புடுகிறேன் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பந்தி காட்சி பண்ணுவோம்.